மார்கழி திருவாதிரை களி பிரசாதத்தின் காரணம். திருவாதிரை நாளில் கோவில்களிலும் வீடுகளிலும் களி மட்டும் பிரசாதமாக வழங்கப்படுவதற்கு சேந்தனார் என்ற சிவபக்தனின் கதை காரணமாகும். சேந்தனார் கதை பற்றி சேந்தனார் என்பவர் விறகு வியாபாரி ஆவார். தினமும் சிவனடியாருக்கு உணவளிக்கும் பக்தி கொண்டவர். ஒரு மழை நாளில் விறகு ஈரமாகி பணமில்லாமல் வீட்டிலிருந்த அரிசி மாவு, வெல்லம், 7 காய்கறிகளால் களி மற்றும் கூட்டு செய்து சிவனடியாருக்கு அளித்தார். மறுநாள் சிதம்பரம் கோவிலில் அர்ச்சகர் கண்ட காட்சி களி மற்றும் கூட்டு சிவனின் பக்கத்தில் சிதறியிருந்தது. இது சிவனின் திருவிளையாடல்தான் என்று நினைத்தார். இந்த நிகழ்வு மார்கழி திருவாதிரை நாளில் நிகழ்ந்ததால் அனைவரும் களியை மட்டும் சிவனுக்கு பிரசாதமாக வழங்குகின்றனர். அதனால் தான் இன்றும் திருவாதிரை அன்று கோவில்களிலும் வீடுகளிலும் பிரசாதமாக களியை வைக்கின்றனர்.